சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மாதம் ஒரு முறை மின்கட்டணம் என்ற வாக்குறுதி என்னவானது? சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்ன முக்கிய தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கீடு என்ற திமுகவின் வாக்குறுதி என்னவானது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பதில் அளித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தரப்பில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் மகளிர் உரிமை தொகைக்கு பின் அதிக கவனம் பெற்ற வாக்குறுதி மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு தான். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்பட்டு கட்டணம் பெறப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ஸ்லாப் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது 0 முதல் 400 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு ஒரு ஸ்லாப் கட்டணமும் விதிக்கப்படும். இதனால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் கணக்கிடும் போது மக்கள் அதிகளவில் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் மாதம் ஒரு முறை மின் கட்டண முறை கணக்கிடும் பட்சத்தில் மக்கள் பயன்படுத்தும் மின்சாரம் பாதியாக குறையும். இதனால் திமுக அளித்த வாக்குறுதி மக்களிடையே கவனம் பெற்றது. ஆனால் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 3 முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டது. 2022 செப்டம்பர், 2023 ஜூலை மற்றும் 2024 ஜூலை என்று ஒவ்வொரு ஆண்டும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீடு வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக காய்ச்சல் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் 5வது நாளான இன்று சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றார். இதன் பின் சட்டப்பேரவை கேமராவில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் காட்டப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காரசார விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார். தொடர்ந்து வரி உயர்வு மற்றும் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு வாக்குறுதி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் வரிகளை அரசு குறைக்க வேண்டும், மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கோரிக்கை வைத்தார். அதற்கு அமைச்சர் கே.என். நேரு எழுந்து மத்திய அரசின் உள்ளாட்சி நிதியை பெறுவதற்காகவே வரி உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அதேபோல் வருவாய் அதிகம் பெறுவோருக்கு மட்டுமே வரி உயர்வு, ஏழைகளுக்கு அல்ல. அதிமுக ஆட்சியிலும் வரி உயர்வு இருந்தது என்று பதிலளித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என்ற வாக்குறுதி என்னவானது என்று கேள்வியை எழுப்பினார். பின்னர் எழுந்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கீடு முறை நிச்சயம் நிறைவேற்றப்படும், தமிழ்நாட்டில் தான் மின்சார கட்டணம் குறைவு என்றும் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.